ஏம்மா என்னம்மா வெளில வந்து நிற்கிறீங்க? சமையல் வெள்ளம் முடிச்சிட்டிங்க போல். காலைல சீக்கிரமே எந்திரிச்ச மாதிரி இருந்தது. ஆமாம்மா, என்ன பண்ணுறது, கொஞ்சம் மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லை. அதான் சரின்னு காலைல கொஞ்சம் இனிமேல் சீக்கிரமாக எழுந்திரிச்சி வீட்டு வெள்ளம் முடிச்சுட்டு கொஞ்சம் செல்ஃப் கேர் நம்ம உடம்பையும் பார்த்துக்கலான்னு எந்திரிச்சேன்மா. என்னம்மா போட்டெல்லாம் பேசுகிறீங்க, ரொம்ப முடியாது. என்னாச்சும்மா, உடம்புக்கு ரொம்ப எதுவும் முடியலையா? சொல்லுங்கள் என்னாச்சுன்னு. அப்பாட்ட சொல்லி ஹாஸ்பிட்டல் வேணால் போகலாம் நம்ம. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பார்த்துக்கலாம் விடு. சரி நீ போய் சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்பு, மணி ஆச்சுல. சாப்பாடுலாம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் படி கிளம்பிட்டு எப்பொழுதும் போல டிஃபன் கட்டிக்கோங்க, சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் சரி நீ எந்திரிச்சுன்னு உன்ட்ட சொல்லிட்டு கிளம்பலான் இருக்கேன். என்னம்மா எங்கே போகிறீங்க? நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரியே பேசலையே. எங்கே வெளில எதுவும் போகிறீங்களா? இல்லை ஹாஸ்பிட்டல் நீங்களே தனியாக போகிறீங்களா? என்ன ஆச்சும்மா, என்னன்னு பிரச்சனை சொன்னால் தானேம்மா தெரியும். ஐயா அப்படிலாம் இல்லை பாப்பா, சும்மா அந்த வாக்கிங் ஏதாவது போகலான்ட்டு நேற்றே சரஸ்கிட்ட சொல்லியிருந்தேன். சரசும் போகலாங்கான்னு சொல்லியிருந்தது. அம்மாவுக்கு வயசாகுதுல, வாக்கிங் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சால் தானே உடம்பு நல்லாயிருக்கும். வயசாக நம்ம தானே உடம்பை பார்த்துக்கணும். அதுக்கு தான் போகலான் இருக்கேன். அதனால தான் சீக்கிரமாக எழுந்திரிச்சேன். அப்புறம் வேலை செஞ்சுட்டு இந்த லேட் ஆயிரும் இல்லையா, அதனால தான். ஓ அப்படியாம்மா, சூப்பர்மா. நான் கூட இனிமேல் வரேம்மா, உங்கள் கூட ஜாலியாக இருக்கும். வாக்கிங்லாம் போனால் வெயிட்டும் உங்களுக்கு குறைஞ்சிருமா, சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கங்க. எங்கள் சரசக்கா வேணாங்காண்ணா வரேன்னு சொல்லியிருந்தாங்களா? சொல்லியிருந்தா, அந்த பிள்ளை எந்திரிக்கிறது லேட்டு, என்ன பண்ணுறான்னு தெரில. அவங்க மாமியாரையும் சொல்லிட்டு வரணும்ல. வருவா இந்த சத்தம் கேட்குது, வர மாதிரி தான் இருக்குது, பார்ப்போம். பட்டக்கா சொன்ன மாதிரி ரெடியாக இருக்கீங்க போலையே வாக்கிங் போகிறதுக்கு. எல்லா வேலையும் செஞ்சுட்டிங்களாக்கா? நான் தான் லேட்டாக உங்களுக்கு. ஆமாக்கா, இப்போ தான் அம்மா எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. நான் கூட பயந்துட்டேன், அம்மாவுக்கு ரொம்ப முடியல என்னம்மான்னு. அப்புறம் தான் சொன்னாங்க உங்கள்கிட்ட பேசியிருந்தாங்களாம்ல, வாக்கிங் இன்னும் ரெகுலராக போகலான்ட்டு. அதனால தான் சீக்கிரம் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் சமைச்சேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் உங்களை காணான்னு சொன்னாங்க, கரெக்டாக நீங்களே வந்துட்டீங்க. ஓ அப்படியா சங்கதி? ஆமாம் பாப்பா, வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, வீட்டில் உள்ளவங்களாம் சமாளிச்சுட்டு வரணும்ல, நாங்கள் கல்யாணம் ஆனவங்க. பரவாயில்ல சரசு, நீலாம் வரதே பெரிய விஷயம். வீட்டில் வேறு நீ வேலைன்னா செஞ்சு தெரில, வாக்கிங் போயிட்டு வந்து தான் வீட்டில் வேலை செய்யணுமா? ஆமாங்க்கா, நானும் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 5 மணிக்கு எந்திரிக்கலாம், நான் அலாரம்லாம் வைக்கிறேங்க்கா. ஆனால் எந்திரிக்க முடியலக்கா, என்னக்கா பண்ணுறது. உங்களை மேலே நல்ல சுறுசுறுப்பு எனக்கு சுற்றுப்பட்டாலும் வராது. ஏதோ 6:30 எந்திரிச்சேன், கொஞ்சம் வாசலை மட்டும் கூட்டி தண்ணி தெளிச்சேன். அப்புறம் எங்கள் அத்தைகிட்ட சொன்னேன், உடம்புலாம் ஒன்றும் முடியல, பட்டக்கா வாக்கிங் போகிறேன்னு சொல்கிறாங்க. நானும் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேங்க்கா. அவங்க டீ போட்டு குடிச்சிட்டு இருந்தாங்க, நம்ம இந்தாக்கா சமையல் செய்யணும். ஓ அப்படியா, சரி. அப்போ இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் மட்டும் வாக்கிங் போகலாமா? நாளையிலேருந்து நம்ம நிறைய நேரம் எடுத்துக்கலாம். நீ வேறு வேலை இருக்குங்கிற, லேட்டாக வேறு கிளம்பிட்டோம், வெயிலே வந்துருச்சு, 7 மணி ஆச்சுல, அதான் சொல்கிறேன். அதனால் ஒன்றும் இல்லைக்கா, அவங்கள்ட்ட 10 நிமிஷம்னா நம்ம கணக்கு 1/2 மணி நேரம் எடுத்துக்கணும்க்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காலைல போய் டிஃபன் தானே செய்ய போகிறோம், இட்லியோ தோசை விடுங்க, பார்த்துக்கலாம். பரவாயில்ல சரசக்கா, எப்படியே வீட்டில் உள்ளவங்கள சமாளிச்சிருக்கேன். மெயினாக அவங்க மாமியார் இந்த சமாளிப்பெல்லாம் நான் உங்களுக்கு கற்றுக்கணும் போல, ஃபியூச்சரில் உதவும் இல்லை. ஆமாம் கண்டிப்பாக பாப்பா, கண்டிப்பாக இதை தான் நீ மெயினாக கற்றுக்கணும். படிக்கிறது, வீட்டு வேலை பார்க்குறது, வீட்டில் வேலைக்கு போய் வெளில வேலை பார்த்து சம்பாதிக்கிறது, அதெல்லாம் அடுத்த விஷயம் பார்த்துக்கங்க. வீட்டில் உள்ளவங்களை எப்படி சமாளிப்பது, மெயினாக புகுந்த வீட்டுக்கு போனால் அங்கே உள்ளவங்களை எப்படி சமாளிப்பதுங்கிறத நீ மெயினாக கற்றுக்கணும். அவனுக்கு ஒவ்வொரு நாளும் கிளாஸ் எடுக்கிறேன், உனக்கும் உங்கள் அக்காவுக்கும் கிளாஸ் எடுத்து எல்லாத்தையும் சொல்லித்தரேன், சரியா? என்னக்கா இப்படி சொல்கிறீங்க, உண்மையாகவே சொல்கிறீங்க? அட உண்மையாக தான் பாப்பா சொல்கிறேன், என்ன நம்ப மாட்டேங்கிற. அதெல்லாம் எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா, உங்கள் மம்மிகிட்ட கேளு எப்படின்னு சொல்லுவாங்க. என்னம்மா அந்த அக்கா சொல்கிறது கரெக்டாக? அப்படி தான், அதை தான் நிறைய கற்றுக்கணுமோ? ஆமாம் பாப்பா, அது ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உனக்கு சமாளிக்க உதவியாக இருக்கும் இல்லையா? அதுக்காக சரசக்கா சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நீ பயப்பட மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்க. சரிம்மா, எனக்கு மணி ஆகுது, நான் உள்ளே போய் கிளம்புறேன். நீங்கள் பார்த்து பேசிட்டு கிளம்புங்க. காற்று ரொம்ப இருக்குது, பார்த்து போங்க. காத்திரி காலமாக இருக்குல்ல, எங்கிட்டாவது போய் விழுந்துட போகிறீங்க 2 பேரும். பாப்பா நீ சொல்கிற வார்த்தை வந்து எனக்கு என்னமோ சரிப்படும், ஆனால் உங்கள் மம்மிக்கு சரிப்படாது. அவங்க இருக்க வீட்டுக்கு விழலாம் மாட்டாங்க, நான் கூட வேணா விழுந்துருவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் வந்து உங்கள் மம்மியை பத்திரமா உங்கள் மம்மி கை பிடிச்சிட்டு நாங்கள் 2 பேரும் பத்திரமா போயிட்டு வரோம், சரியா? நீ சீக்கிரம் கிளம்பு ஸ்கூலுக்கு. என்னடி பாப்பா சைடில் அம்மாவையும் அக்காவையும் கிண்டல் பண்ணுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ சொல்கிறது சரி தான், ரொம்ப காத்தடிக்குது. துணியெல்லாம் போட்டால் கூட அப்படியே என்ன சொல்கிறது, பறந்து போயிடுது. என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம். பொறுமையாக இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். அதான் நீ சீக்கிரம் கிளம்பு போ. சரிங்கம்மா, சரசக்கா பார்த்து போயிட்டு வாங்க. இன்னிலேருந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ஜேர்னியை. நானும் லீவ் கிடைக்கிறப்ப, டைம் கிடைக்கிறப்ப நானும் உங்கள் கூட வர பார்க்குறேன். ஓகே பாப்பா, சூப்பர். என்னாச்சு சரசு, வீட்டில் எதுவும் மாமியால் எதுவும் சொன்னாங்களா? அதை இவ்வளோ லேட்டாக சமாளிச்சிட்டு வர? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அவங்க எப்பொழுதும் போல தான். நான் சொன்ன மாதிரி தான் வந்து டிஃபன் செஞ்சு தரேன். நீங்கள் டீயை மட்டும் போட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்களும் குடிச்சிட்டு சேர்த்து உட்காந்துருங்க, வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒன்றும் சொல்ல, அக்கா பேசாமல் இன்றைக்கி இல்லை கொஞ்சம் நேரம் தானே போகிறோம், இந்த வய பின்னாடி தெரியுது பாருங்கள், அதை சுற்றி ஒரு 3 ரவுண்ட் அடித்தா போகுது. இதுக்குக்கா இது பார்க்குக்கெலாம் போயிட்டு கிரவுண்டுக்கு போயிட்டு லேட் ஆயிருமேக்கா. அதுவும் சரி தான், நானும் அதான் யோசிச்சேன். முதன் போகிறோம், ரொம்ப லேட்டாக்கி வந்தால் உனக்கு வீட்டு வேலை பாதிக்கும். உனக்கு கூப்பிட்டு பார்த்துக்கு அப்புறம் நீ போய் திட்டு வாங்கணும் இல்லையா? வய நல்லா பசுமையாக தான் இருக்குது. நானே கொஞ்சம் நேரம் வெளில நின்று இந்த காற்று தான் வாங்கிட்டு இருந்தேன் பாரு. அதே சுற்றி வந்துருவோமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வயக்காரங்க எதுவும் சொல்ல போகிறாங்க? இந்நேரத்தில் வயக்காரங்க ஏற்க வர போகிறாங்க. ஒரு சில டைம் அந்த வயலில் எதுவும் இருந்தால் தானே வருவாங்க. எனக்கு எதுவும் பெருசாக இல்லை, யாரோ 2 பசங்க தான் அங்கே சுற்றி விளாண்டுட்டு இருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே அந்த வயலில் 2 சுற்றுனா அன்றைக்குரிய வாக்கிங் போயிடும். அதுக்கப்புறம் பார்க்கு கிரவுண்டுக்கு நம்ம நேரமாக எழுந்திரிச்சு நானும் உங்களை மாதிரி சீக்கிரம் எழுந்திரிச்சு வரேன்க்கா, அப்போ போய்க்கோங்கக்கா. கண்டிப்பாக சரசு, அது என்னமோ தெரில, வயசாக உடம்பு கண்ட்ரோல் வச்சுட்டு நல்லபடியாக இருக்கணும்னு தோணுது. யாருக்கு எப்போ என்ன வரனே சொல்ல முடியல, அதனால தான். எங்கள் காலையில் இவ்வளோ சுகமாக பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க, விடுங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். நீங்கள் அந்தளவுக்குலாம் கொண்டு இல்லைக்கா, கொஞ்சம் தான் வெயிட்டாக இருக்கீங்க. அதெல்லாம் ஈஸியாக வாக்கிங்லாம் போனால் குறைச்சலாம், கவலைப்படாதீங்க. சரி. ஏன்னா இனிமேல் ப்ரெஷர் சுகர் நீரிச்சுனா இன்னும் தேவையில்லாத பிரச்சனை வந்துடும் இல்லையா? அதுக்காக தான் உன்ன மாதிரி உடம்பு இருந்துட்டால் நல்லாயிருக்கும் சரசு, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னையே எங்கள் வீட்டில் ஒட்டரை குச்சியாட்ட இருக்கேன், உடம்பை ஏற்றிட்டுங்கிறாங்கக்கா. உங்கள்கிட்ட தான் டிப்ஸ் கேட்கணும் எப்படி உடம்பை ஏற்றுறதுன்னு. என்ன பண்ண, சரி வாங்கக்கா பேசிகிட்டே இருக்கோம், நம்ம பாட்டு வாக்கிங் போயிட்டு வீட்டு வேலையை பார்ப்போம்.
அவங்க சொல்கிறதுனால நீ நம்பாத, இப்படி இருந்தால் தான் உடம்புக்கு நல்லது லைஃப் லாங்கு. நீ வா, சரி நான் அப்புறமேட்டுக்கு உனக்கு அது என்ன டிப்ஸ்னு சொல்ல. நல்லா சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கினாவே உடம்பு நல்லாயிருக்கும். சரிங்கக்கா, வாங்க. இப்படி வாக்கிங் போகிறது நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும்லங்கக்கா, நினச்சி பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள்.